ஏமா 10 வருஷமா என் வீட்டுல குடியிருக்காரு, எப்படிமா கை வைக்கலாம்? வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம்? சார், ஈஸ்வர் ஏதோ கோவத்துல. கோவம் தான் என்ன வேணாலும் பண்ணிடுவானா? நிம்மதியா வெளியூர் கூட போக முடியல. சே, உங்க பக்கத்திலே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியுமா? செட் ஆகலைன்னா வீட்டை காலி பண்ணிடுங்க. சார், இனிமே எந்த ப்ராப்ளமும் வராம நான் பாத்துக்கிறேன். வைமா போன ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி கத்துறாரு. தேவையா இது? ரவுடியாடா நீ? வயசுல பெரியவர், அவர் மேல கை வச்சிருக்க. உன்கிட்ட தான் பேசுறேன் ஈஸ்வர். உன் அப்பா வயசுல இருக்க ஒருத்தர். அந்த காரணத்துக்காக தான் ஒரு அறையோட விட்டேன். அந்த ஆள் பேசுனது நீயும் தானே கேட்ட? ஐயோ ஈஸ்வர், அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக இப்ப நமக்கு தானே கெட்ட பேரு. இல்ல, இனி இது சரி வராது. நீ வேற வீடு பாரு. பேசாம போய் உன் வேலையை பார்க்கறியா? ப்ராஜெக்ட் டெமோ தெரிஞ்சு கூட இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. எத்தனை தடவை கால் பண்ணுறது? சாரி, ஆக்சுவலி இன்னைக்கு வர முடியலன்னா ஒரு கால், அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ். பாலாஜாவது அமைச்சிருப்பேன் டெமோ பண்ண. கிளைண்ட் மீட்டிங் கூட வராமல் அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெரி டிசப்பாயிண்டிங். இப்போ வேலையை பாருங்க, போங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் அவனை ஒரு கை பார்க்கலான்னு, நீங்க தான் வேணாம்னு சொன்னீங்க. இப்ப பாரு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மாமா மேல கை வைப்பான். நான் மட்டும் அங்க இருந்தேன் அவனை வெட்டி போட்டிருப்பேன். அந்த பரதேசியை பாரு இப்ப என்ன பண்றேன்னு. இப்ப அவன் ஆபீஸ்ல தானே இருப்பான். பசங்களை கூட்டு போய் அவன் கையை காலை உடைக்கிறான். அடிச்சா வெறும் வலியோட போயிடும். அசிங்கப்படணும். என் மேல கைய வச்சால அவனை உள்ள தள்ளி என்ன பண்றேன்னு பாரு. பாப்பா, கம்ப்ளைண்ட்லாம் வேணாம்ப்பா. அவர் உங்களை அடிச்சது அவருக்கு தான் பாசிங்கும். ப்ளீஸ், அதுக்கு மேல இது பெருசு பண்ணாதீங்க. ஏய், என்னடி பெருசு பண்ணாதீங்க? ஏதோ கோவத்துல வார்த்தை விட்டாரு, அதுக்காக மேல கை வச்சிருவானா? என்னங்க, முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மா, நீயும் கோவத்துல கத்தாத. ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி அவங்களை காலி பண்ண வச்சிடலாம். காலி பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிருமா? இத்தனை வருஷம் கௌரவமா வாழ்ந்த மனுஷமா அவரு. மாமா, இங்க பாரு, நீ சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. போ உள்ள போ. மா வேணாம்மா, அந்த அண்ணன் பாவமா. எதுக்குமா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கணும்? இப்ப என்ன, அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? ஐயோ அம்மா, அவர் ஏதோ அந்த கோவத்துல ரியாக்ட் பண்ணிட்டாருமா. அதுக்காக எதுக்கு கம்ப்ளைண்ட்? அக்காவும் பாவம்ல. மாமா, நான் ஒன்று சொல்றேன், யோசிச்சு பாருங்க. என்ன இருந்தாலும் அவர் மேலே கை வச்சிடக்கூடாது. தப்பு என் மேலே தான். நான் வேணா நாளைக்கு காலைல போய் அவர்கிட்ட சாரி சொல்கிறேன். போதுமா? அது மட்டும் இல்லை, நம்ம வீடும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. நீ நம்பலைல்ல? சரி சொல்லு, என்ன மாதிரி வீடு பார்க்கலாம்? இண்டிவிஜுவல் ஹவுஸா, அப்பார்ட்மெண்ட்டா? சரி, அப்பார்ட்மெண்ட்டே பார்க்குறேன். ஏய், உனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓகே இல்லை? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி இருக்க மாதிரி பாரு. இங்க ஈஸ்வருங்கிறது நான் தான். சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வா. எதுக்கு? உன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, வா. என்ன கம்ப்ளைண்ட்? ஏய், ஏடா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கற? ஸ்டேஷன் வாடா. சார், எதுக்கு சார் இப்படி என்னாச்சு கத்துறீங்க? ஈஸ்வர்? ஒன்றும் இல்லாத்தி. சார், நீங்கள் போங்க, நான் பின்னாடி என் காரில் வரேன். அதெல்லாம் ஒரு மயிர் வேணாம், நீ எங்களோட வா. எதுக்கு சார் அசிங்கமாக பேசுறீங்க? ஏய், வாடா. சார், உன்னை உள்ள வச்சு கிழிக்கிறேன் பாரு. கம்ப்ளைண்ட்னு சொல்லுங்க வாடா. சார். சார், வாடா. கையை விடுங்க சார். சொன்னையா திருப்பி சொல்லிட்டு இருக்க? வா. ஈஸ்வர், என்ன சார்? பண்ணிட்டு யோகியம் பண்ணி நான் தான் வரேன்னு பேசுறியா? சொல்றேன்ல. சார், வைஃப் தனியா இருக்காங்க சார், சொன்னா கேளுங்க சார். வா. சார், 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 வா, வா. சார், விடுங்க. வா. ஆத்தி, ஈஸ்வர், நீ இறங்காத, உள்ள இரு. நான் வந்துடுறேன். பாலாஜி கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுங்க. சார், சார், விடுங்க சார். சார், கையை விடுங்க சார். நீ ஏதாவது பேச கையாண்டு பேசு. சார், சொல்லுங்க சார், எதுக்கு சார்? வைஃப் தனியா. ஈஸ்வர், சார், நான் வரல சார். சட்டையில இருந்து கையிடுங்க சார். அதான் உன்னை ஜட்டியோட உட்கார வைக்கிறேன் சார்.
இவன் தான். ம் சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆளு வந்தானா? சார் அவர் தான் ஃபஸ்ட்டு. ஏய் வாயை திறந்தா வாயை கிழிச்சிருவேன். கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். என்ன அவ்வளோ பார்க்குற? ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கா? பொறுக்கி வேலையெல்லாம் பார்த்துருக்கா? சார். கேட்டியா? ஆக்சுவலாக சார். சாரோட பொண்ணை கூட்டி வாங்க. ஓகே சார். சார் அவர் பொண்ணெல்லாம் ஏன் சார் கூப்பிடுறீங்க? அவர் பொண்ணு அவருக்கு தானே சார் சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் என்ன ஏரியாவுக்கு வந்து கேட்டு வீட்டனே பேச்சு வார்த்தை தூக்கி உள்ள போடுங்க. இந்த பொறுக்கியா பெரிய பூடிங்க இவரு. அந்த பொண்ணு வந்து சொல்லட்டும் இருக்கு உனக்கு. இவன் தான் உங்கள்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணானாமா? சார் என்ன சார் என்னென்னமோ கேட்குறீங்க? டேய் சார் வாய போடுறான் பரதேசி. ஒண்ணுதாம்மா சொல்லு. அப்புறம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேல்ல அமைதியா நிக்கிறா. சொல்லுமா. என்ன சார் எங்க பொண்ணு சொல்ல பயப்படுது சார். இல்லைன்னா ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்குமா? நீங்க வேணா தனியா கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க சார். சார் உங்க பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சு நீங்களே சொல்லுங்க சார். நேற்று சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். காயப்பட்டிருந்த துணியில் எடுக்கிறதுக்காக என் பொண்ணு மட்டும் மாட்டிக்கு போனா. அப்போ இவன் குடிச்சிட்டு என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். நல்ல வேளை நான் மேலே போயிட்டேன். சார் இவருக்கும் எனக்கு வேற பிரச்சனை சார். ஏய் அதுக்கு பேசாத பரதேசி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? எந்த அப்பனாவது இந்த மாதிரி பொண்ணை வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாடா? என்னம்மா உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? சும்மா அழுதுகிட்டே இருக்கா? சொல்லுமா. இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா எப்படிப்பா ஒத்துக்க முடியும்? அப்பாவுக்காக இது கூட பண்ண மாட்டேம்மா. எல்லாரும் முன்னாடி நடிச்சு அவமானப்படுத்திட்டான். இனி அவன் என்ன மதிப்பா? செத்துலாம் போல இருக்கு. பா பா இதுக்கெல்லாம் ஏன்பா? கௌரவத்தோடு எனக்கு உயிர் பெருசல்லம்மா. ஆமான்னு சொல்றியா? ஆமான்னு மட்டும் சொல்லு. ஆமா சார். அதான் பொண்ணே சொல்லிடுச்சுல சார். அப்புறம் என்ன அவங்களால ஆக்ஷன் எடுங்க சார். அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். உங்க பொண்ணு கூட்டி நீ வீட்டுக்கு போங்க சார். இவனை நான் பாத்துக்கிறேன். வரோம் சார். கேட்டியா? இவனை தூக்கி உள்ள உட்கார வைங்க. வந்து கவனிச்சுக்கிறேன். அடிச்சாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போனீங்க. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஏண்டி படிச்சவ தானே நீ? உனக்கு அசிங்கமா இல்ல? அம்மா நான் எவ்வளவு ஆளாதமா சொன்னேன். அப்பா நம்ம கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாரு. அவர் சொன்னா நீ என்ன வேணாலும் செஞ்சிருவியா? அப்பா பார்க்க பாவமா இருந்தது. ஏய் எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிதான் இங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்காரு. இன்னும் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போறாரோ. மா எனக்கு அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நிற்கிறதுனால டைம் தான் வேஸ்ட். நல்ல வேலை இன்ஸ்பெக்டர் இல்லாதனால இன்னும் எஃப்ஐஆர் போடலை. போய் லாயரை கூட்டிகிட்டு வாங்க. இல்லைனா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கை காலில் விழுந்தாவது வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள். போங்க போய் ஏதாவது சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. உண்மையை சொல்லுங்கப்பா. ஈஸ்வர் அப்படி நடந்துப்பானா? அவன் உங்களை அடிச்சது தப்பு தான். அதுக்காக இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அட்லீஸ்ட் என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. ஏன்பா இப்படி பண்ணீங்க? ப்ளீஸ்ப்பா என்ன உங்கள் பொண்ணை நினச்சி கேஸை வந்து வாபஸ் வாங்க சார். ப்ளீஸ். அவங்க அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் அமைதியா உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா? ஏய் யார் நீ? யாரியா நீ? போய வெளியே வா. பாலாஜி நீ கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ண. ஆதிகா நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த ஆள் வரமாட்டாரு. சச்ச ஹார்ட்லெஸ் ப்ரூட்டஸ். நீங்க வாங்க அட்வொகேட் வச்சு பார்த்துக்கலாம். அட்வொகேட்டை வச்சு பார்த்துட்டா அவன் உடனே வெளியில் வந்துடுவானா? இதெல்லாம் கம்மி. இன்னும் அவனை என்னென்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு.
தூங்கும்போது கூட அவன் நிம்மதியா தூங்கக்கூடாது. அம்மா நீங்களும் அது டேய், சொல்லுங்கம்மா. என்ன அம்மா அம்மா அவகிட்ட கிளம்பு கிளம்பு போ இடத்த காலி பண்ணுங்க போங்க எல்லாரும். லாயர் வந்து பாருங்க. ஏய், வாங்க. நான் ஆளா இல்லைன்றது எனக்கு தெரியும்டா. இந்த பார், உனக்கு புள்ள பிறக்கும் போது கூட அவன் உன் பக்கத்துல இருக்க முடியாது. வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே அகம்பாவம் கொண்ட சரியாள் அறிவால் உயர்ந்திடும் பதினான் அகம்பாவம் கொண்ட சரியாள் அறிவால் உயர்ந்திடும் பதினான் சதிபதி விரோத மிகவே சிதைந்தது இதம் தரும் வாழ்வே